இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அசூர் டெவாப்ஸில் CI/CD பைப்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம CI/CD பைப்லைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒரு கோட் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க, இல்லை கோட் ஒரு நியூவாக வந்து ஏதாவது மாடியூல்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு கோடை வந்து கமிட் பண்ணுவீங்க. எங்கே கமிட் பண்ணுவீங்கன்னா, அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் ஏதாச்சும் எந்த டூலாச்சும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கிட்டப்பாக இருக்கலாம், இல்லை வந்து TFSஆ இருக்கலாம். இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கோடை வந்து நீங்கள் கமிட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து கமிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன சேஞ்சஸ் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு ஃபேஸ் 1 ஒரு வச்சுக்கலாமே, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு ஒரு ஃபேஸ் 2 ஒர்க் போகுது அப்படின்னா, ஒரு ஃபேஸ் 2ல் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு டாக்குமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. எப்போ மென்ஷன் பண்ணுவீங்கன்னா, ஒன்ஸ் உங்கள் கோடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3ஆக பிரியும் கரெக்டாக. என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெவ், QA அண்ட் வந்து ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். டெவ் வந்துட்டு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங் எல்லாம் பாஸ் பண்ணிருச்சு, கஸ்டமர் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து QAக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் மூவ் பண்ணுறதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு இல்லை QAக்கோ டெப்ளாய் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்கும். பட் இது வந்து மேனுவல் ப்ராசஸ் கரெக்டாக. இது வந்து நமக்கு வந்து மேன் பவர் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த CI/CD பைப்லைன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்கு அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்லனா உங்களுக்கு தெரியும், இந்த CI/CD லைன் வந்து பைப்லைன்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே எல்லா இன்டர்வியூலும் கேட்குறது. அதனால் உங்களுக்கு எண்ட் டு எண்டு வந்து இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது CI/CD பைப்லைன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸோடு தான் மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் இன்னும் டெப்த்தாக லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் எண்ட் டு எண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் உள்ள விஷயங்கள் நிறைய வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவாக போடுவேன். இது வந்து சரி, CI/CD பைப்லைனா ஆட்டோமேட்டிக்னா ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து மேன் பவரே தேவையில்லை அப்படின்னா, சில இடத்துக்கு தேவைப்படும். எங்கன்னா நம்ம வந்து கோடை வந்து கமிட் பண்ணுறோமா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் வந்துட்டு நீங்கள் வந்து சில அப்ரூவல்ஸ் இருக்கும். ஓகே, அவங்க மேனேஜர்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ வந்து அந்த அப்ரூவலில் இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் முடியுதுன்னா, இதில் நிறைய ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த CIயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபேஸ் முடியும் போதும் ஒவ்வொரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் தான் வந்து CDக்கு மூவ் ஆகும். CDயில் தான் டெப்ளாய்மெண்ட் நடக்கும். ஓகே, சில அப்ரூவல் ப்ராசஸ் மட்டும் இங்கே நடக்கும். மற்றபடி எல்லாமே இது ஆட்டோமேட்டிக் தான். இதுக்கு ஒரு செப்பரேட் டீமே இருப்பாங்க கம்பெனிஸில். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம CI என்ன ஃபுல் ஃபார்ம்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனில் வந்துட்டு ஒன்ஸ் வந்து கோடை வந்து நீங்கள் கமிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பில்டு ப்ராசஸ் நடக்கும் இதில். ஓகே, பில்டு ப்ராசஸ் நீங்கள் நார்மலாக வந்துட்டு லோக்கலில் டீபக் பண்ணும்போது என்ன மாதிரி பில்டு நடக்குமோ அந்த பில்டு கிடையாது. அந்த பில்டுக்கு பதில் இது என்னன்னா, இந்த பில்டில் என்னன்னா உங்களோட கோடு வந்துட்டு ஆக்சுவல் கோடு வந்துட்டு நீங்கள் ஒரு அந்த பேக்கேஜை வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வேற ஒரு சர்வர் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி சர்வர் மிஷினில் கொண்டு போய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து உங்களோட லோக்கலில் நீங்கள் வந்துட்டு வேற ஒரு மிஷினில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, அப்போ அது வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். சில வந்து டிபெண்டன்சிஸ் வந்து இஷ்யூஸ் வரலாம், இல்லை சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி டிபெண்டன்சிஸ்னால் வந்து செக் பண்ணுறது தான் இந்த பில்டு ப்ராசஸ். ஓகே, இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷினில் உங்களோட கோடு எல்லாம் ஓகேயா இருக்கா, இந்த கோடுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக பண்ணால் அதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ப்ராசஸ் தான் இந்த பில்டு ப்ராசஸ்லாம் நடக்கும். அடுத்தது வந்து டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இது வந்து ஒரு மிஷினுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறமேட்டு உங்கள் கோடை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுங்கிற ப்ராசஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட யூனிட் டெஸ்ட் ப்ராஜெக்டை வந்து உங்களோட சொல்யூஷனில் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, யூனிட் டெஸ்டிங் நீங்கள் காமனாக கண்டிப்பாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பண்ணி தான் நம்ம கொண்டு போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூனிட் டெஸ்டிங் ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதலைனாலுமே இது டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி அடுத்தது வந்து பேக்கேஜுக்கு மூவ் ஆயிரும். பட் டெஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம இதில் ஒரு ஜஸ்ட் ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே எழுதலை. நான் வந்து ஃபியூச்சர் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பேக்கேஜ். இதுதான் உங்களுக்கு நீங்கள் நார்மலாக உங்களோட ப்ராஜெக்டில் வந்து பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜை கொண்டு வரும்ல,
அதோட பேக்கேஜ் தான் இங்கேயுமே நடக்கும். என்னன்னா இங்கே வந்து பில்டும் டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கேஜ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நம்ம ஆர்டிஃபேக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் எல்லாமே இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன்லாம் நடக்கும். அண்ட் தென் வந்து கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். இந்த கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்னா, ஒன்ஸ் வந்து பேக்கேஜ் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு பேக்கேஜ் வந்து ஒரு இடத்துல டெப்ளாய் ஆகும். அது வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும், இல்லை வந்துட்டு அசூரில் எங்கேயா யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து லினக்ஸ் மிஷினோ இல்லை மேக்கோ, நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெப்ளாய் பண்ணுவீங்க. நமக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோக்கல் ஐஏஎஸ், என்னோட மிஷினில் லோக்கல் ஐஏஎஸ் இருக்கும்ல, நான் அங்கே தான் வந்து இதை டெப்ளாய் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற ப்ராசஸ் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். சரி, அசூர் டெவாப்ஸ். சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நான் ஒரு டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கண்ட்ரோல் வெர்ஷனிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு நீங்கள் அசூர் டெவாப்ஸோட இது க்ளவுடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அசூர் டெவாப்ஸ். ஒன்று வந்து அசூர் டெவாப்ஸ் க்ளவுடு, இன்னொன்று வந்து அசூர் டெவாப்ஸ் சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேக்கேஜோட இந்த சர்வீசஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்லேருந்து எண்ட் டு எண்ட் பைப்லைன் எல்லாமே வந்துட்டு நான் டெவாப்ஸே மூவ் பண்ணிக்கிறேன், நான் க்ளவுட்லேயே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அசூரோட டெவாப்ஸோட க்ளவுடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து விண்டோஸ் இது கிடையாது, நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க் என்னென்னா dev.azure.com. ஓகே, இதுதான் வந்து அந்த அசூர் டெவாப்ஸோட லிங்க். ஓகேங்களா? அது ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்னென்னா அந்த ஒரு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி உள்ளே வருவீங்க. நார்மலாக நீங்கள் வந்து லோக்கலில் நீங்கள் பர்சனல் யூஸ்க்காக இது பண்ணுறீங்கன்னா அவுட்லுக் எடுத்துக்கோங்க, காமனாக எல்லாத்துக்குமே. அது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், எங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மூவ் ஆனதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, உங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆர்கனைசேஷனுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் அங்கே லோக்கலில் வச்சுருக்கீங்களா ப்ராஜெக்ட்டு, அதை வந்துட்டு இங்கே நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அசூர் டெவாப்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஆர்கனைசேஷன், ப்ராஜெக்ட்குள்ளே தான் எல்லா ஒர்க்குமே நடக்கும். அப்போ நீங்கள் மல்டிபிள் ஆர்கனைசேஷனும் க்ரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸுமே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ஃப்ரீ டயர் தான். ஓகே, ஃப்ரீ டயருங்கிற போது சில லிமிட்ஸ் இருக்குது. ஓகே, சில லிமிட்ஸ் இருக்குது, அது எங்கெங்கன்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நேம் உங்களுக்கு கேட்கும், என்ன ஆர்கனைசேஷன் நேமு. நான் இப்போதைக்கு எனக்கு டிஃபால்ட் என்னோட மெயில் ஐடி நேம் இருக்குது, நான் வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதன் வந்து எங்கே ஹோஸ்ட் பண்ணுவீங்க, என்ன கேப்சா கோடுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்கும். ஓகே, என்ன ப்ராஜெக்ட்டுன்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வச்சுருக்க இதே ப்ராஜெக்ட் நேம் தான் கொடுக்கணும்னா அப்படின்னா கிடையாது, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் தென் வந்து இது விசிபிலிட்டி ப்ரைவேட்டாக தான் இருக்கும். நீங்கள் கிட்டப் மூலயமா நீங்கள் பப்ளிக்காகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் வேணால் யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அசூர் டெவாப்ஸ் வந்து அதோட வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா கிட்டு பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? கிட்டு தான் இதோட டிஃபால்ட், வேறு எதுவுமே கிடையாது, கிட்டு மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் வந்து இது எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஆகும்னா அஜைலா இல்லை ஸ்க்ரம்மா அப்படின்னு சில ஆப்ஷன் கேட்கும். இது டிஃபால்ட்டாக பேசிக்னு சொல்லி ஆப்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. இன் ஃபியூச்சர் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். இந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஓகேங்களா? அது மட்டும்தான் அது. அதுக்கப்புறம் கிரியேட்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வருவீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனோம், இந்த மாதிரி ஓவர்வியூ, சம்மரி, டேஷ்போர்டு, விக்கி, இந்த மாதிரி உங்களுக்கு ரெப்பாஸ், பைப்லைன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ப்ராஜெக்ட் கீழே கிடச்சிரும். ஓகே, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிட் பேஸ் பண்ணி தான் வெர்ஷனிங் கண்ட்ரோல் இருக்கும். அப்போ நீங்கள் கமெண்ட் லைன் சிஎல்ஐ யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக கிட்டு வந்து உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் ரீசெண்ட் வெர்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே ரீசெண்ட் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுங்கள், ரீசெண்ட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து நீங்கள் ரீசெண்ட் வெர்ஷன் இப்போ வந்து 2.52 சொல்லிட்டு எனக்கு இந்த இதுதான் ரீசெண்டாக கிடச்சிச்சு. நான் அதை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, அண்ட் தென் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஆப்ஷன்ஸ்னால் அது வந்து ரெக்கமெண்டடில் இருக்கிறதே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள், ஃபைனலாக இன்ஸ்டால் ஆயிரும். சரி, தென் வந்து நீங்கள்
எல்லா ப்ராசஸ் நான் சொன்னது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணணும். எதுக்கு இந்த ஃபைல் ஆட் பண்ணணும், என்ன ஃபைல் அப்படின்னா இந்த ஃபைல் தான் .git ignore. ஓகே, இது எதுக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு கிட்டுக்கு கொண்டு போவோம். கிட்டில் வந்து தான் ஆட் பண்ணுவோம். லோக்கல் ரெபாசிட்ரியில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லோக்கல் ரெபாசிட்ரியில் ஆட் பண்ணி கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமோட் கொண்டு போவோம். ரிமோட்டுங்கிறது எது, அசூர் டெவாப்ஸில் இங்கே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டிஎஃப்எஸ் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க, கிட்டப்பே நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், கிட்டப்பில் தான் என்னோட வேர்ஷனிங் கண்ட்ரோல் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டப்பில் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இல்லை நீங்கள் அங்கேருந்து கூட இங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு செப்பரேட் ப்ராசஸில் வரும். பட் நம்ம வந்து எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அசூரோட டெவாப்ஸில் தான் நம்ம பண்ணுறனால ஃபஸ்ட்டு இங்கே லோக்கல் ரெபாசிட்டரியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து டெவாப்ஸுக்குள்ளே மூவ் பண்ணுவோம். ஒன்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதுவும் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் அசூர் டெவாப்ஸில் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கோட் சேஞ்சஸ் ஏதாச்சும் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஃபைல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புஷ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து எந்த ஒரு பெர்மிஷன் இஷ்யூவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம இந்த கோடோட நம்ம ஆட் பண்ணிடணும். எங்கே ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல்யூஷனில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. ஃபோல்டர்னால் நீங்கள் எதுவும் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஃபைலை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அந்த ஃபைலில் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ யூசர் ஸ்பெசிஃபிக் ஃபைல், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கெட் இக்னோர்னு சொல்லி ஃபைலை நம்ம ஆட் பண்ணுறோம். எதுவும் நீங்கள் ஃபோல்டர் கொடுக்க வேணாம், நார்மலாக சொல்யூஷனில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்கள் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சொல்யூஷன் ஐட்டம்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே இது வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஆட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெர்மிஷன் எரர் உங்களுக்கு ஸ்டில் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ப்ராஜெக்டை. ஒன்ஸ் வந்து நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே போயிடணும்னா வியூக்கு போயிருங்க, டெர்மினலுக்கு. நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணாலும் சரி, டெர்மினல் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை விண்டோஸில் வந்துட்டு நீங்கள் பவர் ஷெல் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். இதில் டிஃபால்ட்டாக உங்களோட ப்ராஜெக்டோட பாத் இருக்கும். அந்த பாத்தில் இருந்து தான் நம்ம ஓனாக மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் கிட்டோட கமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். என்னோட ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னவாக இருக்குன்னா கிட்டு இனிட். ஓகே, இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இனிஷியலைஸ் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இப்போதைக்கு எனக்கு எந்த ரெபாசிட்ரியில் வந்து எதுவுமே கிடையாது. தென் வந்து என்னோட ப்ராஜெக்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கிட் ஆட் ஸ்பேஸ் வந்துட்டு டாட். ஓகே, சப்போஸ் வந்து திருப்பியுமே உங்களுக்கு இதில் பர்மிஷன் எரர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அகெயின் வந்து திருப்பியும் இனிட்னு கொடுத்துருக்கேன். இனிட்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது திருப்பியும் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஇனிஷியலைஸ்ட் ஆகுது. கரெக்டாக ரீஇனிஷியலைஸ் எக்ஸிஸ்டிங் கிட்டுன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ உங்களுக்கு கிட் வந்து க்ரியேட் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். அதாவது சப்போஸ் வந்து அந்த பெர்மிஷன் எரர் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிட் இனிட் திருப்பியும் அதே தான், கிட் ஆட் ஸ்பேஸ் விட்டு டாட். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து சாலிடாக ஒரு டைமிங் எடுக்கும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேக்ஸிமம் 5 minutes எடுக்கும். அதனால் இந்த வீடியோ நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆட் ஆனோன்னா கிட் ஆட் டாட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் ஆகி முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கு சாலிடாக ஒரு 3 to 5 minutes எடுக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிட் ஸ்பேஸ் கமிட். ஓகே, கமிட் பண்ணணும். உங்கள் கோடை ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கோடை வந்துட்டு கமிட் பண்ணிடுறோம். இது வந்து நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறனால தான் இது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வேறு மாதிரி கோடிங் தான் இருக்கும் மேக்ஸிமம்.
உங்களுக்கு எல்லா தடவையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு இனிட் பண்ணிவிட்டு ஆடு அண்ட் தென் கமிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கமிட் பண்ணும்போது எப்பயும் நம்ம கமாண்ட் கொடுக்கணும். ஓகேயா, எம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நமக்கு வந்து ஃபஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் என்ன வேணாலும் கமெண்ட் கொடுத்துருவேன். இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைசர் கமாண்டு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன உங்களோட கமாண்டை வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் சிஎல்ஐயே யூஸ் பண்ணுங்க, கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸை. அதுவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனாலும் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது, நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் மூலிமா நம்ம பண்ணுறது. சப்போஸ் அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம செப்பரேட் வீடியோ பண்ணுவோம். சரி, கமிட்டுக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் எடுக்காது, மேக்ஸிமம் போனால் ஒரு 20 செகண்ட்ஸ். ஓகே, கமிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கமிட் ஆகி முடித்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்டர், இதுதான் உங்களோட மாஸ்டர் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு உங்களோட மாஸ்டர் ப்ராஜெக்டாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் இருந்து தான் நீங்கள் செப்பரேட் பிரான்ச்சஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மெயின் பிரான்ச்சில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். செப்பரேட் பிரான்ச் எதுவுமே இல்லை. செப்பரேட் பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கமிட் பண்ணி முடித்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்துட்டு லாக் ஆகிருக்கும். ஓகே, அதோட மீனிங் என்னது, செக்இன்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவங்க கோட் எல்லாமே வந்துட்டு ரெப்பாசிட்டரியில் இருக்கும். எங்கே போய் லோக்கல் ரெப்பாசிட்டரியில் பார்க்கலாம், இங்கே போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு லோக்கல் ரெப்பாசிட்டரின்னு இருக்கும். அந்த லோக்கல் ரெப்பாசிட்டரியில் ஜஸ்ட் ஓப்பன்னு கொடுத்தீங்க, சாரி நீங்கள் இங்கே போயும் பார்க்கலாம். வியூவில் போய் கிட் ரெப்பாசிட்டரின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து உங்களோட மாஸ்டர் ப்ராஜெக்ட்டு. இந்த மாஸ்டர் ப்ராஜெக்ட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டரை ஃபஸ்ட்டு டச் பண்ணாமல் அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சை வந்து புல் பண்ணி எடுத்துருவோம். புல் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்டருக்கு கொண்டு போவோம். மாஸ்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்குறோமோ அங்கே தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, எப்பயுமே வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்டர்வியூ டைமில் கேட்கும் போது இதை மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து கமிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட லோக்கலில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்துடும் கிட்டில். ஓகேங்களா, லோக்கலோட ரெப்பாசிட்டரியில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இது வந்து பிரான்ச் எடுக்கிறோம். ஓகே, கிட் பிரான்ச். நம்ம வந்து பிரான்ச் வந்து இப்போதைக்கு மெயின் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து செப்பரேட் பிரான்ச்சஸ் எதுவுமே வச்சுக்கல. அதனால் நான் மெயின் பிரான்ச்சிலே இப்போ நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இங்கே லோக்கல் ரெப்பாசிட்டரியில் எனக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா, எனக்கு விஷுவலுடைய பொறுத்த வரைக்கும் லோக்கல் ரெப்பாசிட்டரியில் எனக்கு வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ எனக்கு ரிமோட்டுக்கு கொண்டு போகணும். ரிமோட்டுன்னு நான் மீன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த அசூரோட டெவாப்ஸ்க்கு. அப்போ அதுக்கான கோடை நான் எங்கே வந்து எடுக்கணும், என்ன கோடு அப்படின்னா கிட் ரிமோட் ஆட் ஆர்ஜின் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இதில் ஒரு பாத் கேட்கும். ஓகே, அந்த பாத் எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ப்ராஜெக்ட் கீழே போர்ட்ஸு, ரெப்போஸு, பைப்லைன் எல்லாம் இருக்கும். ஓகே, அதில் வந்துட்டு இங்கேயும் டேரெக்டாக நீங்கள் போய்க்கலாம், இல்லை இங்கேருந்து கிளிக் பண்ணாலும் பேர் ஓகே தான். அதில் இங்கே ரெப்போஸ்ன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு பேசிக்காக இந்த HTTPயோட இந்த லிங்க் தான் நமக்கு முக்கியம். இதுதான் உங்களோட ப்ராஜெக்டோட லிங்க். ஓகே, அந்த அசூர் டெவாப்ஸ்குள்ளே உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே உங்கள் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிங்க் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆர்ஜின் பக்கத்தில் இருந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா கிட்டில் இருந்துட்டு லோக்கல் ரெப்பாசிட்டரியில் இருந்துட்டு உங்களோட ரிமோட்டோட ரெப்பாசிட்டரி அசூர் டெவாப்ஸுக்கு மூவ் ஆகும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நேம் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு. நேம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகிறதுக்கான கோடை இப்போ வந்து பண்ணணும்னா புஷ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆட் தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு ரிமோட்டை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணணும். கிட் புஷ் ஆர்ஜின் மெயின். ஓகே, மெயினை வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. இந்த புஷ் ஆர்ஜின் மெயினுங்கிறது ஒவ்வொருத்தரையும் கொடுக்கணும்னு இல்லை, கிட் புஷ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். பட் ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயினை வந்து புஷ் பண்ணுறதுனால நமக்கு யூ அண்ட் ஆர்ஜின் புஷ்ஷன் மெயின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் அதை புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு டைம் எடுக்கும். டைம் எடுத்து முடித்தோன்னே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு ஃபார் அப்படின்னு வருது. ஓகேங்களா, சரி நம்ம இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து ரிமோட்டில் ஆட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு கிட்
ஸ்டேட்டஸ். ஓகே, எதுவுமே இன்னும் ஆட் ஆகலை. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். பட் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு எரர் வரும். இது எதனால அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அசூரோட டெவாப்ஸ் இருக்குல்ல, அந்த டெவாப்ஸில் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இங்கே இந்த உங்களோட யூசர் நேமுக்கு இது பக்கத்தில் யூசர் செட்டிங்ஸ் இருக்கும். யூசர் செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்சனல் ஆக்சஸ் ஆக்சஸ் டோக்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெர்மிஷன். ஓகே, அந்த அசூர் டெவாப்ஸுக்கான பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான இடம் தான் இது. ஓகே, எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம வந்துட்டு ஒரு விஷுவல் ஸ்டுடியோவில் இருந்து அங்கே வந்து புஷ் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு பெர்மிஷன் இருக்கணும். ஏன் பெர்மிஷன் இருக்கணும்னா, நம்ம அவங்களோட ஒரு யூஆர்எல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போ நான் டெவாப்ஸை வந்துட்டு நான் என்னோட ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு அதுக்கான பெர்மிஷன் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கணும். அதை தான் நான் இங்கே பண்ணணும். அப்போ அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, என்னோட யூசர் செட்டிங்கில் போயிட்டு பர்சனல் ஆக்சஸ் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா இதில் வந்து நான் நியூ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சிஐசிடி டெமோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் பர்சனல் ஆக்சஸ் அக்கௌண்ட்டுக்கு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அதில் கஸ்டம் டிஃபைனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் ஆக்சஸ் கொடுத்தாலும் சரி. கஸ்டமர்னால் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கலாம், ரீடா இல்லை ரீட் ரைட்டா என்ன வந்து பண்ணணும். இந்த யூஆர்எல்லை வச்சு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு நான் எனக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். கஸ்டம் கொடுக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஐட்டமுக்கு ரீடா ரைட்டா அந்த மாதிரி கோடு பில்டுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும். இதை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து ஃபுல் ஆக்சஸ்ன்னு கொடுத்துட்றேன். இதில் எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே லிமிட்டேஷன்ஸில் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாகவே எல்லாமே விட்டுறேன். கொடுத்துட்டு நான் வந்து க்ரியேட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் கொடுத்து முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு கோடு வந்து காப்பி ஆகும். ஓகே, இந்த கோடு வந்துட்டு பிஏடி வந்து ஆக்சஸ் டோக்கன் நம்பர்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும் நிறைய இடத்துல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது வேணும்னா நம்ம ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதே ஆக்சஸ் டோக்கனுக்கு. ஓகேங்களா, அதனால் அது ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை. நம்ம வேணால் திருப்பியும் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஜென்ரேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டோக்கன் வந்து திருப்பியும் வேற ஒரு டோக்கன் வந்து க்ரியேட் ஆகும். சரி, இப்போ நம்ம திருப்பியுமே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிமோட் வந்து ஆர்ஜன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ரிமோட் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. தென் இப்போ நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸ்டேட்டஸில் ஆனால் இன்னும் வரல, ஆனால் ரிமோட் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கிட் ரிமோட் அண்ட் அப்புறம் -v கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிமோட் வந்து என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு என்ன பாத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இங்கே ஆடுன்னு கொடுத்தோம்ல, அது இங்கே ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கிட் ரிமோட் வி. ஓகே, புஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட் ரிமோட் வின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸை வந்து ஆட் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஃபிட்சாக இருந்தாலும் சரி புஷ்ஷாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே லிங்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த ரிமோட்டை -v கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா புஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு எங்கே போகும்னா இந்த கிரிட்டோட கிரெடென்ஷியலுக்கு போகும். ஓகேங்களா, இந்த கிரெடென்ஷியலுக்கு எதுக்கு போகும்னா, நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அங்கே இந்த டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல அசூரில், இந்த அசூரில் வந்து பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் கிரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த இதுக்கு மூவ் ஆகும். இனிமேல் தான் உங்களுக்கு அந்த பிஏடியோட பாஸ்கோட் தான் கேட்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலிமா வந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா, எவ்வளோ வந்து உங்களுக்கு எம்பி உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 1 by 1 வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா இந்த அசூரோட உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். அதனால நீங்கள் எந்த பெர்மிஷன்னாலுமே இந்த ஆக்சஸ் டோக்கனுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே 1 by 1 இங்கே மூவ் ஆயிடுச்சு.
ஓகே. மூவ் ஆகி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி 100%ன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் வந்துரும். மெயின் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிருச்சு. ஓகே. அத பொறுத்தவரைக்கும் மெயின் பிரான்ச்சஸ் தான் மூவ் ஆயிருச்சு. இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம இன்னும் சிஐ ப்ராசஸே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக நம்ம Azure DevOps வந்துட்டு யூஸ் பண்ணி லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து நம்மளோட Azure DevOpsக்கு வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன் நம்ம Git மூலியமா. ஓகேங்களா? சரி. இத வந்து பார்ட் 1ஆ வச்சுக்கலாம். பார்ட் 2ல வந்துட்டு நம்ம சிஐ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ்.